இன்னைக்கு நம்ம வந்து Node.js வந்து நான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Node.jsனா ஒண்ணுமே இல்ல. JavaScriptோட ஒரு இன்னொரு வெர்ஷன் தான் Node.js. ஸோ இந்த மாதிரி நம்ம சாரி ஸோ இந்த .js வந்து JavaScript நோடுன்றது. இது சர்வர் பேஸ்டா ஒர்க் பண்ணக்கூடியதான் Node.js. ஸோ இங்க போட்டு பார்த்தீங்களா, என்ன ஓப்பன் சோர்ஸ் கோர் பிளாட்ஃபார்ம் அண்ட் JavaScript ரன் டைம் என்வாயர்மெண்ட். இது வந்து பேக் எண்டா ஒர்க் ஆகும். ரன் டைம் என்வாயர்மெண்டா ஒர்க் ஆகும். எப்பவுமே இதுதான் ரெஃபர் பண்ணுவாங்க. இதை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இங்க Node.jsன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க போயிட்டு cmd அடிச்சுட்டு இதுக்குள்ள போயிட்டு நம்ம கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்தோம்னா நமக்கு விஷுவல் கோட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்க வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ இங்க வந்து ஓகே, எதுவும் தேவையில்லை நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நமக்கு. ஸோ இந்த கோட் ரன்னர் இது ரொம்ப முக்கியம். இது இன்ஸ்டால் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. என்னோட தீம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த கம்யூனிட்டி மெட்டீரியல் தீம் தான். அதில் வந்து டார்க் தீம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டார்க் தீம் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இம்போர்ட்டுக்கு இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். இதுதான் ES7 React நேட்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களோட கோட் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது ரெண்டுல எது வேணாலும் நீங்க ஒன்று டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ மீதி எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் வரும். ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா லாங்குவேஜ் சப்போர்ட்டட், ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் JS கோடோட அந்த இது. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கோடுக்குள்ள போவோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு பேக் எண்ட் ஒன்று, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ டேரக்டாகவே நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணலாம். server.js போட்டுக்கலாம். ஸோ இப்போ server.js போட்டாச்சு. இதுல கன்சோல் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம console.log நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம், இந்த console.logன்றது வந்து நானே முந்தானத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்னன்னா விண்டோஸோட தான் console.log, நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டோட கிடையாது. இது எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜும் கிடையாது. ஒரு விண்டோஸ்ல நம்ம வந்து ஒரு ப்ரௌசர்ல கொடுத்து பார்க்கக்கூடியதான் console.log. ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இதுல நம்ம ஹலோ டெவலப்பர் போட்டுருவோம். ஸோ போட்டு நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் கொடுத்தோம்னா இங்க டெர்மினல் இருக்குல்ல, டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டெர்மினல்ல டீல இருக்கும். டீல Node.jsன்னு சொல்லிட்டு ஒரு இதுல நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நோடுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நோடுன்னு கொடுத்தா வெல்கம் நோட். இப்போ நோடுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா psd:/node.js இருக்கா. ஸோ இந்த Node.js ஃபோல்டரை நம்ம இருந்தோம்னு சொல்லியிருந்தது. இப்போ நம்ம நோட் ஆப்ரேஷனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஸோ அதுதான் இது சொல்லுது. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிடும். ஸோ டி கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆயிடுச்சா. கிளியர் கொடுப்போம். ஸோ கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து இதை பிரிண்ட் பண்ணணும். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி npm ரன் சர்வர்னு கொடுப்போம். இப்போ நோட் சர்வர் கொடுத்தோம்னா அது ரன் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்க என்ன இருக்கும், இது பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த என்வாயர்மெண்ட்ல
இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 இன்பில்ட்டா இருக்கக்கூடிய கோடு தான். நம்ம எப்பவுமே எழுதக்கூடிய கோடு எதுல இருந்து வந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி console.logல வந்து பாத்தீங்கன்னா குளோபல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். குளோபல். ஓகே, இதை சேவ் கொடுத்துருவோம். அகைன் இங்க வந்துட்டு நம்ம சிஎல் கொடுத்து கிளியர் பண்ணிட்டு ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் என்ன கமாண்ட் கொடுத்தீங்களோ அது வரும். ஸோ அதை நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இதை லைட்டா மேலே தூக்கிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் டெவலப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு இதில் வந்துருச்சு. என்னென்ன நம்ம இருக்கு. ஸோ நேமோட இது ஸ்டார்டிங் டைமு, டியூரேஷன்ஸு, நோட் ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் இது எல்லாமே டோட்டலாக இதுக்குள்ள மொத்தமாக நமக்கு கிடைச்சிரும் அந்த குளோபல் நம்ம என்டர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு பொருள் இம்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட்னு கொடுத்துட்டு இம்போர்ட், ஓகேங்களா, நேம் ஓஎஸ், ஓகேங்களா, ஓகே ஓஎஸ் ஃப்ரம் ஓஎஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து ES7 வந்து நமக்கு இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ரியாக்டோட இதுல டிஃபால்ட்டா கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இதுல போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னு அடிக்கிறேன். ஓகேங்களா, சர்ச் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட், ஸ்கிரிப்டோட லாங்குவேஜ்ல நம்ம இது எழுத போறோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓஎஸ் நம்ம இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் console.logல நம்ம ஓஎஸ் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஓஎஸ் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சாரி, கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்றதுக்கு முன்னாடி இதை டெலிட் பண்ணிடலாம். நான் பெருசா வரும் கமாண்ட். டெலிட் பண்ணிட்டு நம்ம இங்க சேம் அதே கொடுத்தோம்னா பார்த்தீங்களா, இம்போர்ட் இது ஒர்க் ஆகாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் காட்டுது. ஏன்னா இந்த இம்போர்ட் வந்து இதுல ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம வெப் டெவலப்பிங்ல ரியாக்ட்ல எழுதுறது வந்து ரியாக்டுக்கு வந்து ES7 இருக்கு. ஸோ நோடுக்கு வந்து ES7 கிடையாது. ஸோ அதனால இதுக்கு அதர் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா const os equal to require. os. இப்போ நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு அகைன் அதே நோட் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இங்க. ஸோ இப்போ இங்க எல்லாமே வந்துருச்சா? என்னென்ன நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு, நம்ம ஓஎஸ் என்ன ஓஎஸ் யூஸ் பண்றோம், A to Z இங்க வந்துரும். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் வந்து இப்படிதான், இம்போர்ட்ன்றது நமக்கு இப்படிதான் பண்ண முடியும் நம்ம. ஓகே, இம்போர்ட் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது ஸோ இந்த ஓஎஸ் ஓட நம்ம டைப் என்னன்னு நம்ம கேட்போம். ஸோ டைப்ன்றது டிஃபால்ட்டாவே ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய இந்த நோட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதோட டைப் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சின்டம் அண்ட் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இது ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, இப்போ வந்துருச்சா? விண்டோஸ் என்டின்னு சொல்லிட்டு என்னோட ஓஎஸ் வந்து இதுல வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து வெறும் டைப் கொடுக்கும்போது நமக்கு வித்தியாசமா வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைப் பண்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு மெத்தட். அப்ப நம்ம அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது இப்படி வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். இங்க வந்து வெர்ஷன் கொடுத்துட்டு வெர்ஷன் செக் பண்ணுவோம். ஸோ 10 ப்ரோ விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அகைன் நம்ம வந்து வெர்ஷனுக்கு அப்புறம் நமக்கு இது ஹோம் டைரக்டர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதுவும் இதுல இது எல்லாமே டிஃபால்ட்டான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான்.
ஸோ அதுவுமே யூசர் காட்வின் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துருச்சு. எனக்கு எண் இங்க போடல, அதனால அது அப்படி வந்திருக்கு. ஸோ அவ்வளவுதான். இது வந்து ஒரு பேசிக் கமாண்ட்ஸ் தான். பேசிக் இதை நம்ம எப்பமாவது வந்து ஏதாவது ஒன்று இம்போர்ட் பண்ணோம்னா நம்ம அதை இம்போர்ட் பண்ணி பார்க்கும்போது இல்லை டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது நம்ம டைப் வெர்ஷனு எந்த டைரக்டரியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கான்ஸ்ட் ஈக்குவல் டு require path. ஓகே, ஸோ இப்போ இவங்க தேவையில்லை, இது நம்ம எடுத்துருவோம், வேண்டாம். ஸோ இப்போ இங்க ஒயிட் டாட் வருதுல, அப்படி வருதுன்னா நம்ம ஃபைலை சேவ் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம ஃபைலை சேவ் பண்றோம்னா அந்த டாட் நமக்கு இங்க வராது. ஸோ இப்போ ஃபைலை சேவ் பண்ணிட்டா அந்த டாட் இங்க வராது. இதுக்கப்புறம் console.log இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டைரக்ட் நேம் நம்ம கொடுக்கலாம், டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதுல வந்துருக்கு பாத்தீங்களா, டைரக்ட் நேம் வந்திருக்கு. ஸோ இதுல இது பாத்தோட ஓகே, டைரக்ட் நேம் வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம இதை சேவ் பண்ணிடுவோம். ஸோ இங்க வந்து சர்வர் ரன் பண்ணுவோம். ஸோ பாத் வந்து நமக்கு காட்டுது. டி டைரக்ட் டில வந்து நம்ம இருக்கிறோம், டி லோக்கல் டிஸ்க் டில இந்த இதுல நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு அது சொல்லுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த ஃபைலோட நேம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ ஃபைலோட நேம் அகைன் நான் ரன் பண்றேன் சர்வரை. சர்வர் ரன் பண்ணும்போது ஃபைலோட நேம் வந்து இங்க டாட் ஜேஎஸ் வந்துச்சு, சர்வர் டாட் ஜேஎஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நோட் ஜேஎஸ் ஓட ஃபைல் எங்க இருக்கு, இந்த இப்போ நம்ம எழுதி இருக்கக்கூடிய ஃபைல் வந்து இதோட பாத் எங்கன்னு டிஃபால்ட்டா தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இப்போ டிஃபால்ட்டா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுவோம், இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ இங்க வந்துட்டு நம்ம பாத் டாட் டைரக்ட் நேம் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் நம்ம எழுதிடுறோம். ஓகே, இது நமக்கு தேவையில்லை. கொடுத்துட்டு இதுக்குள்ள ஃபைல் நேம் என்ன ஃபைல்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். சேவ் கொடுத்துட்டோம், மேல சேவ் கொடுத்துட்டு கீழே நோட்.js ரன் பண்றோம். ஸோ அதே பாத் ஃபைல், அதே நேம், அதே இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? மறுபடியும் இதை காப்பி பண்ணிட்டு இதை பேஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு அகைன் நம்ம கொடுத்தோம்னா எது பேஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இந்த டைரக்டரி வந்து இப்படி இருக்கு பாருங்க. நான் காட்டுறேன். இது ஒரு டைரக்டரி வந்து நம்ம பாத், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டரி காட்டுது, அதுக்கப்புறம் அதோட ஃபைல் நேம் காட்டுது. இது ஃபைல் நேம் இப்படி வந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இங்க டிஃப்ரெண்டா பாத் தனியா ஃபைல் நேம் தனியா வந்திருக்கு. இப்போ அகைன் நம்ம வந்து இந்த ஃபைல் நேமோட எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து செக் பண்ண போறோம். எக்ஸ்டென்ஷன் செக் பண்ணும்போது ext போட்டா போதும். ஸோ சேவ் கொடுத்துட்டு அகைன் நம்ம சர்வரை ரன் பண்ணா நமக்கு அது என்ன ஃபைல்னு சொல்லிட்டு இங்க காட்டுது. ஸோ இந்த மூணு விஷயம் தான். இப்போ நம்ம கிளியர் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இது மொத்தமா நம்ம டெலீட் பண்ணிட்டு இங்க வந்து டாட்டுக்கு முன்னாடி இங்க வந்து பார்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு இப்ப என்ன நடக்குது நம்ம பார்ப்போம். சாரி, கிளியர் ரன் பண்றோம். இப்ப ரன் பண்ணும்போது ஒரு ரூட், இது ஒரு ரூட், இது டைரக்டரி, இது வந்து பேஸ், இது எக்ஸ்டென்ஷன், இது ஃபைல் நேம். ஸோ இப்படி நமக்கு தேவையானதை பிரிச்சு ஒன்னாவே கொடுத்துரும். இப்ப நம்ம சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு கோடு எழுதிருப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு கோடு நம்ம ஃபைல் எழுதும் போது அதோட பாஸ் நம்ம வந்து இப்படிதான் பாஸ் பண்ணிருப்போம். ரூட்டை வந்து இப்படிதான் பாஸ் நம்ம பண்ணுவோம்.
இந்த பார்ஸோட இப்போ நம்ம வந்து மொத்தமா ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு இது கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படிலாம் நம்ம வந்து ஒரு ஃபைல்ஸ் வந்து எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு பேசிக் கோட் தான். இது வந்து ரொம்ப பார்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கமெண்ட்டை நம்ம இது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபர்தரா வேற அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா?